ஹலோ மக்களே, இன்றைக்கான வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திகை தீபத்தன்னைக்கு மாவாளி சுற்றுவாங்க. அதை தான் நம்ம எப்படி செய்யறதுன்ற ஃபுல் ப்ராசஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கழனியில் பள்ளம் நம்ம தோண்டி வச்சுக்கிறோம். அதில் பனை மரத்தில் இப்போ எல்லா செடியிலையும் எப்படி பூ பூக்குமோ அதே மாதிரி பனை மரத்தில் ஒரு பூ பூக்கும். அந்த பூவை வச்சு தான் நம்ம ஃபுல்லாகவே அதில் தான் மாவாளியே அதில் தான் நம்ம சுற்ற போகிறோம். இப்போது அந்த ஆனங்காய் சொல்லுவாங்க. அந்த ஆனங்காயை நம்ம பள்ளத்தில் போட்டு எரியும் விடாமல் சாம்பலும் ஆக்காமல் வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது அதை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம நல்லா எரிய வச்சுட்டு முறம் இருக்கு இல்லையா, நம்ம இந்த அரிசிலாம் புடைப்பாங்களே அந்த முறத்தை வச்சு நல்லா நம்மளுக்கு அதுக்கு ஹேர் ப்ரெஷர் கொடுக்கணும். நல்லா காற்று அடிக்கணும், நல்லா வீசணும்னு சொல்லுவாங்களே அது மாதிரி வீசிட்டு அது கொஞ்சம் நல்லா கறி பதம் அதான் ஒரு மாதிரி ஆகிடும். அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணணும்னா அணைக்கக்கூடாது. மேலே அப்படியே மண் போட்டு ஓலை இருக்கு இல்லையா, பச்சை ஓலை மேலே போட்டு அதுக்கு மேலே மண் போட்டு உள்ளே காற்று போகாத அளவுக்கு நம்ம மூடி வச்சிடுறோம். அப்புறம் அது கொஞ்ச நேரம் ஒரு 1 hour கழித்து நம்ம போயிட்டு 1 hour கூட வேணாம், ஒரு 2 hours ஆகிடும். அது ஆறத்துக்கு அது பக்குவம் ஆகணும் இல்லையா, அது பதத்துக்கு அது ஆகணும். ஸோ அது ஆன உடனே நம்ம போயிட்டு திறந்து பார்க்கலாம். இப்போது அதுக்கான வேலை தான் அங்கே நடந்துட்டுருக்கு. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கார்த்திகை தீபத்தன்னைக்கு அவ்வளோ விளக்கு யாரும் ஏற்ற மாட்டாங்க. சும்மா ஏற்றணும் அப்படின்றதுக்காக ஒரு விளக்குலேயே முடிச்சிடுவாங்க. அந்த மாதிரி ஆளுக்கு தான் இதெல்லாம் மாவாளிலாம் நம்ம சுற்றி ஆகணும். எல்லாருமே மாவாளி சுற்றணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போது ஒரு விளக்கு ஏற்றுறோம் அப்படின்னா அதில் கொட்டுற ஒரு பொறி, அதாவது அது கொட்டும், நெருப்பு மாதிரி கொட்டும். அது ஒரு விளக்குக்கு சமம். நம்ம சுற்றும் போது அது 1000 கணக்கான பொறி கொட்டும். அதனால் நம்ம அந்த மாவாளி சுற்றினா இத்தனை தீபம் ஏற்றணும் அப்படின்ட்டு தீபம் ஏற்றணும் கவலை இல்லை. அந்த மாவாளி சுற்றிட்டாலே போதும், நம்ம தீபம் ஏற்றின மாதிரி வீட்டுக்கு. எங்கள் ஊர்லலாம் நிறைய பேர் இந்த மாவாளி சுற்றுவாங்க. உங்கள் ஊர்லேயும் சுற்றுவாங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அதை திறந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கறி ஸ்டேஜ் நல்லா அரைக்கிற பதம் மாதிரி இருக்கும். நம்ம அரைக்க தான் போகிறோம். அதில் இருக்கிறத எடுத்து வச்சு அம்மிக்கல் இருக்கும் இல்லையா, அதில் போட்டு ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப கொரன்னு இல்லாமல் ஒரு நடு ஸ்டேஜுக்குள்ளே நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சிட்டு ஒரு துணியில் அதை போட்டு நல்லா சுற்றி வச்சுக்கிட்டு பனை மட்டை இருக்குது இல்லையா, பச்சை பனை மட்டை, அதை 4 பக்கம் கட் பண்ணி கயிறு கட்டுற மாதிரிலாம் கட் பண்ணி நம்ம ரெடியாக வச்சுட்டு அதில் நம்ம சுற்றி வச்சுருக்க அந்த பவுட்ரு, நம்ம கருப்பாக அரைச்சோம் இல்லையா கறி பவுட்ரு, அதாவது ஆனங்காயை வச்சு அந்த கறி பவுட்ரு, அந்த கறி அதாவது சுற்றி வச்சுருக்க அதை அதுக்கு சென்டரில் வச்சு நம்ம நல்லா டைட்டாக கட்டிக்கணும். கட்டிட்டு நெக்ஸ்ட் நம்ம பிடிச்சி சுற்றத்துக்கும் கட்டிக்கணும். நல்லா டைட்டாக காட்டணும். நேரத்தில் நம்ம சுற்றும் போது அவுந்துக்குச்சுன்னா பெரிய பிரச்சனை. அது நல்லா டைட்டாக கட்டிட்டு இப்போ நம்ம சுற்றுறதுக்கும் நல்லா டைட்டாக கட்டியாச்சு. கட்டிட்டு நம்ம சுற்ற தான் போகிறோம். அதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் மாவாளி சுற்றுவீங்களா இல்லை சுற்ற மாட்டிங்களா அப்படின்ற கமெண்ட்டு எனக்கு கண்டிப்பாக பண்ணுங்கள் எல்லோரும். இல்லை உங்கள் வீட்டில் பெரியவங்க யாருன்னா உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்களா? குட்டீஸ், நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் சுற்றுறீங்களா அப்படின்ற கமெண்ட்டு நீங்கள் பண்ணுங்கள். லாஸ்ட்டு எண்டிங்கில் அந்த மாவாளி எப்படி சுற்றுறதுன்றதை பாருங்கள். வாங்க அதை போய் பார்க்கலாம்.